சரி நான் 17 இயர்ஸா ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். இந்த 17 இயர்ஸ் ட்ரேட் பண்ணதில ஒரு விஷயம் நான் நல்லா கான்ஃபிடென்ட்டா சொல்வேன்னா, நெறைய சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ், ப்ராஃபிட்டபிள் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் வெளியே தெரிய மாட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்களுக்கு வந்து பெருசா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. Twitter, YouTube, Instagram அந்த மாரி அதில எதுலயுமே இருக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இந்த மாரி ட்ரேடர்ஸ் நான் பெர்சனலாவே மீட் பண்ணியிருக்கேன். அதே மாரி நெறைய ட்ரேடர்ஸ் நம்ம வந்து YouTubeலயோ இல்ல மத்த சேனல்லயோ பார்க்குற நெறைய ட்ரேடர்ஸ் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்க மாட்டாங்க. ஸோ 100ல 90% வந்து அன்சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் தான் சோஷியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அன்னோன் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம அதிகமா கத்துக்க முடியும். ஸோ அந்த அன்னோன் ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து எப்படி நம்ம கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு புக் தான் இந்த அன்னோன் மார்க்கெட் விசார்ட் அப்படின்ற ஒரு புக் பை ஜாக் ஸ்வாகர். இந்த ஜாக் ஸ்வாகர்ன்ற ஒரு ஆத்தர் வந்து 1990ஸ்லயே த மார்க்கெட் விசார்ட்னு ஃபர்ஸ்ட் சீரிஸ் ஆஃப் புக் எழுதினார். அந்த மார்க்கெட் விசார்ட்ன்ற புக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்க இப்ப பாதி இண்டிகேட்டரா படிச்சுட்டு இருக்கிறது, இல்லன்னா பாதி ஒரு பெரிய ஆத்தர்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ட்ரேடிங்லயே இவங்க தான் பெரிய ஆளுன்ட்டு. அவங்க எல்லாருமே அந்த புக்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வந்திருந்தவங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டா அந்த அன்னோன் மார்க்கெட் விசார்ட்ஸ்ன்ற புக் என்னன்னா, வெளிய யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ். ஒரு ட்ராக் ரெக்கார்ட், ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அந்த ட்ராக் ரெக்கார்ட ஆடிட் பண்ணி, அவங்கள இன்டர்வியூ பண்ணி, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? அவங்க எப்படி ட்ரேட் பண்றாங்க? அப்படின்ற ஓவரால் இன்டர்வியூ தான் இந்த புக் அன்னோன் மார்க்கெட் விசார்ட். அந்த புக்கோட ஓவரால் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. என்னோட ஓவரால் ட்ரேடிங் சக்சஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷனுக்கு மெஜாரிட்டி பங்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் தான். ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சிருக்கிறேன். அது ரிலேட்டட் டு ட்ரேடிங் சைக்காலஜியா இருக்கட்டும், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி இன்டர்வியூஸா இருக்கட்டும், நெறையவே படிப்பேன். ஏன்னா, ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு கான்க்ரீட்டாவே தெரியும். ஸோ இந்த அன்னோன் மார்க்கெட் விசார்ட்ஸ்ல ஏன் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்ததுன்னா, அதுல இருக்கிற ஓவரால் அந்த ட்ரேடர்ஸோட நேம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ட்ரேடர்ஸோட நேம்ஸ்லாம் வந்து வெளிய ஃபேமஸா தெரியாத நேம்ஸ். அண்ட் இன்னொன்னு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, ஒரு ஒரு 10 இன்டர்வியூ இருக்குன்னா, அந்த 10 இன்டர்வியூல 10 ட்ரேடருமே டோட்டலி டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ பத்தி பேசியிருப்பாங்க. டிஃபரெண்ட் அப்ரோச்ச பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கன்விக்ஷன் குடுத்துரும். ஓகே, இந்த ட்ரேடர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. இத நான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணா நானும் சக்சஸ்ஃபுல் ஆயிருவேன்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஆக முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் வேற மாரி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஈஸியா இருக்கும். ஆனா அதே ட்ரெண்ட் ஃபாலோயிங்க நீங்க கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங்க பொறுத்தவரைக்கும் 40% தான் வின்னிங் அக்யூரசி இருக்கும். ஸோ 10ல 6 ட்ரேடு லாஸா தான் இருக்கும். அந்த 4 ட்ரேடு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஆனா அந்த 4 ட்ரேடு எப்பனா தான் வரும். இத அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பர்ட்டிகுலர் ட்ரேடர் பல வருஷமா பண்ணிட்டு இருப்பாரு. சடனா நான் போயிட்டு அந்த ட்ரேடர் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணேன்னா, ஒரு பேக் டு பேக் 4 லாஸ் வரும்போது 5வது லாஸ் என்னால எடுக்கவே முடியாது. ஏன்னா என் மைண்ட் செட்டுக்கு அந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாரி தான் இந்த புக்ல ஒரு கம்ப்ளீட் இன்டர்வியூஸ்ல நீங்க ஃபுல்லா படிச்சு முடிக்கும்போது, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு செட்டப் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லியிருப்பாங்க. அதுல எது நமக்கு சூட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அத நீங்க கூட ட்ரை பண்ணி அத இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டோட விஷயம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது அடாப்ட் ஆகுறது இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஒரு சில ட்ரேடர்லாம் சொல்லுவாங்களே, நான் வந்து 10% இறங்கிடுச்சுன்னா, இல்லன்னா 20% இறங்கிடுச்சுன்னா நான் ட்ரேட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன்ட்டு. இதுல வந்து ஒரு ஒரு சில ஸ்பெசிஃபிக் ட்ரேடர்லாம் இருக்காரு. அவரெல்லாம் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட் அந்த மந்த்ல ஹிட் ஆயிடுச்சுன்னா, அவ்வளதான். ஐ வில் ஜஸ்ட் வாக் அவே ஃப்ரம் மை ட்ரேடிங். அது நெக்ஸ்ட் அந்த கம்ப்ளீட் மந்த்க்கு நான் எதுவுமே ட்ரேட் பண்ண மாட்டேன். ஐ வில் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ரிசர்ச் அப்படின்ற மாரி ஒரு செட்டப் சொல்லியிருப்பாரு. ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அமௌண்ட் மாறும். ஸோ நான் மாசம் ஒரு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறேன்னா, எனக்கு 10,000 லாஸ் வந்ததுன்னா, எனக்கு ஈஸியா நான் மேனேஜ் பண்ணிட்டு போயிருவேன். ஆனா நான் மாசம் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறேன். எனக்கு ரூ. 60,000 லாஸ் வந்துச்சுன்னா, என் சேலரியில பாதிக்கு மேல நான் லாஸ் பண்ணியிருக்கிறேன்னா, நான் யோசிப்பேன். ஐய்யய்யோ! இவ்ளோ போயிடுச்சே, அவ்ளோ போயிடுச்சேன்ட்டு. அந்த பிரஷர்லயே நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் ட்ரேட்ஸ் நான் ஒழுங்கா எடுக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்ட நான் த்ரெஷோல்டா வச்சுப்பேன். எப்போ அது ஹிட் ஆகுதோ, நான் அவ்வளோதான். ஐ வில் ஜஸ்ட் வாக் அவே ஃப்ரம் ட்ரேடிங் ஃபார் தட் மந்த். நெக்ஸ்ட் மந்த் தான் திருப்பி நான் உள்ள வருவேன். ஏன்னா, அந்த நான் ரிப்பீட்டடா பண்ற வரைக்கும் ட்ரேடிங் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்போ அந்த ஜோன தாண்டி போறேனோ, அப்போ எனக்கு ரொம்பவே ட்ரேடிங் கஷ்டமாயிரும். ஸோ ஒன்ஸ் கஷ்டமாயிருச்சுன்னா நான் பேனிக் ஆயிருவேன். ஒன்ஸ் பேனிக் ஆயிடுச்சுன்னா, இருக்கிற எல்லா கேப்பிட்டலுமே நான் லூஸ் பண்ணிருவேன். அதனால இத வந்து ஒரு பேரியரா வச்சுட்டு தான் நான் ட்ரேடே பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அது கூட நம்ம அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட்டா எடுத்துக்கிட்டு நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்மளோட ட்ரேடிங்ல. இன்னொன்னு ரொம்ப புடிச்சது இந்த புக்ல என்னன்னா, ஒரு சார்ட் கூட இருக்காது. இந்த இடத்துல நீங்க வாங்குங்க, இந்த இடத்துல வித்துருங்க, அந்த மாரி எந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸுமே இருக்காது. இது பியூர்லி அபௌட் அந்த பர்ட்டிகுலர் பெர்சனோட தாட் ப்ராசஸ்ல போய் பார்க்குற மாரி இருக்கும். இப்ப நம்ம ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறமா இன்டர்வியூஸ் பார்ப்போம். பரத் வஜரங்கன் இன்டர்வியூவா இருக்கட்டும், இல்லன்னா சுதீரோட இன்டர்வியூவா இருக்கட்டும். அந்த படம் எடுத்து முடிச்ச உடனே அந்த டைரக்டர உட்கார வச்சு டீட்டெயில்டா பேசுவாங்க. இந்த சீன் எப்படி எடுத்தீங்க? அந்த சீன் எப்படி எடுத்தீங்கன்னு தவிர,
அந்த எந்த ஒரு இன்டர்வியூலையுமே பார்த்தீங்கன்னா, நான் கேமரா இப்படி வச்சுப்பேன், லென்ஸ் இப்படி வைப்பேன், அந்த ஷாட்டை லோ ஆங்கிளில் வைப்பேன், அந்த மாதிரி டீட்டெயிலாக இல்லாமல், அந்த சீனை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றத ஒரு தாட் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா? அதே தான் இந்த புக்லேயும் இருக்கும். ஓவரால் அந்த ட்ரேடரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒரு ட்ரேட் எடுக்கும் போது எப்படி இருக்கும், இன்கேஸ் ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டாக போகும்போது, ரியலிஸ்டிக்காக மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுற ஒருத்தவங்களோட தாட் ப்ராசஸ் நமக்கு உள்ளே வரும்போது நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஆனால் நான் இவ்வளோ நாள் அந்த ஒரு பெரிய யூடியூபர் சொன்னால், இந்த ஒரு பெரிய யூடியூபர் சொன்னான்னு ஒரு விஷயம் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கும் இதுக்கும் டோட்டலாக கான்ட்ராக்டாக இருக்கேன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியே தெரிய நிறைய ட்ரேடர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க மாட்டாங்க. வெளியே தெரியாத நிறைய ட்ரேடர்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில ட்ரேடரோட தாட் ப்ராசஸ் இந்த புக்கில் படிக்கும்போது உங்களோட மைண்ட் இன்னும் ஃப்ரெஷன் அப் ஆகும், இன்னும் ஓப்பன் அப் ஆகும். ஸோ இதில் ஒரு சில ட்ரேடர் கிட்ட வந்து நீங்கள் எப்படி ட்ராடவுனை மேனேஜ் பண்ணுவீங்க, இந்த கொஸ்டின் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லும் இந்த ஆத்தரை கேட்டிருக்காரு. ஸோ ஒருத்தர் பேசின இந்த ஒரு விஷயம் நல்லாவே ரெசனேட் ஆச்சு. என்னென்னா, சரி ட்ராடவுன் வரும்போது என்ன ஆகும், லாஸ் ஆகும். ஸோ உங்களோட கேபிட்டல்லேருந்து கொஞ்சம் மணி கீழே இறங்கும். ஸோ அப்போது உங்களோட தாட்டு ஃபுல்லாகவே மைண்டு லாஸை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே ட்ரேடிங் வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற ஒரு கேம். அதில் நான் லூசிங் ஸ்ட்ரீக்ஸில் இருக்கும் போது நான் இன்னமும் லாஸை பற்றி யோசிக்க இன்னும் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் ட்ரேட்ஸும் லூசிங் ட்ரேட்ஸும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என் மைண்ட் செட்டை டோட்டலாக அதுலேருந்து டிட்டாச் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போல்லாம் நான் ட்ராடவுனில் இருக்கணும் அப்போல்லாம் ஐ வில் டேக் அ வெக்கேஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஐ வில் ஸ்பெண்ட் ஃபார் அ பார்ட்டி, இல்லைனா எனக்கு ஐ ஹாவ் டு ஃபீல் குட். அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் ட்ரேடர் டு ட்ரேடர் மாறும். ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சிருக்கிற ஒரு ட்ரேடர் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எங்கன்னா போவார். ஏதாவது ஒரு டூர் போகலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பை பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ அவரோட கேபிட்டலுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவர் ஸ்பெண்ட் பண்ணி இல் ஃபீல் குட். அதே தான் நம்மளோட ட்ரேடிங் ப்ராசஸில் சப்போஸ் நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுறேன், ஒரு 20 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுறேன், நான் ஒரு ட்ராடவுனில் இருக்கேன்னா அந்த டைமில் ஐ ஜஸ்ட் ஹவ் டு டேக் அ பிரேக். நான் ஒரு ஷாப்பிங் போகலாம், இல்லை ஒரு படத்துக்கு போகலாம், ஏதாவது ஒரு விஷயம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா என் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு லூசிங் ஜோனில் இருக்கிறேன் அப்படின்ற தாட்லேருந்து வெளியே வந்துடும். இட் வில் மேக் மீ ஃபீல் குட். ஸோ ஸ்லோவாக அந்த ஒரு ஓவரால் அந்த ட்ரேடிங் ப்ராசஸ்க்கு நான் அடாப்ட் ஆயிடுவேன். ஸோ அந்த ட்ரேடிங் லாஸ் வந்து என்னை பெருசாக சிக்னிஃபிகண்ட்டாக அஃபெக்ட் பண்ணாது. எப்போ நான் வந்து ரூமை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு இந்த ட்ராடவுனை எப்படி நான் அவாய்ட் பண்ணுறது, இந்த லாஸை நான் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு யோசிக்க தான் இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ whenever you are in drawdown, make yourself feel good அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலிட் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். ட்ராடவுன் வந்தால் அந்த லாஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி இன்னும் ரிசர்ச் பண்ணுவோம், இன்னும் பேனிக் ஆகும். பட் அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டெப் அவே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. வாட் எவர் தட் மேக்ஸ் யூ ஃபீல் குட், நம்ம அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே ஓவராலாக நம்மளோட தாட் ப்ராசஸ் மாறும். ஸோ அப்போது வந்து அந்த ஓவரால் ட்ரேடிங்கை திருப்பி நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் உள்ளே போகும்போது பெருசாக ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஸோ இந்த புக்கில் நீங்கள் இந்த ஒவ்வொரு ட்ரேடர் இருக்காங்க இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஸோ ஒரு 6 ட்ரேடர்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர்ஸு, இன்னொரு ஒரு 5 ட்ரேடர் வந்து ஸ்டாக் ட்ரேடர்ஸ். இந்த ஓவரால் இந்த 5 + ஒரு 6 ஒரு 10 11 இன்டர்வியூ இருக்கு இல்லையா, இந்த 11 இன்டர்வியூவில் காமனாக எல்லாரும் சொல்கிற 2 விஷயம் என்னென்னா, ஒன்று டிசிப்ளின். என்ன தான் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், உங்களோட ரூல்ஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த லாங்கர் ரனில் ப்ராஃபிட்டபிள் எடுக்க முடியுன்றது வந்து நானும் சொல்கிறது, எல்லாரும் சொல்கிறது. அது வந்து டிஃபால்ட்டாக மாறிடுச்சு. இன்னொன்று ரிஸ்க் கண்ட்ரோல். இதில் 6 பேர், இந்த ஒரு 11 பேர் இருக்காங்களே, இந்த 11 பேருமே 6 ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடராக இருக்கட்டும், இல்லை அதர் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. யாரோட ஸ்ட்ராட்டஜியுமே சேமே கிடையாது. ஒருத்தர் வந்து ஃபண்டமெண்டல் அப்ரோச்சில் தான் ஃபாலோ பண்ணுறாரு, ஒருத்தர் ஈவெண்ட்ஸில் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லாருமே ஒரே ஒரு காமன் எலிமெண்ட் என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நான் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அந்த ட்ரேடில் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆக போகுதுன்னு நான் டிட்டர்மைண்டாக எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால் அந்த ட்ரேட் லாஸ் ஆனால் கூட எனக்கு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருக்கும். நான் பட் அடுத்த ட்ரேடை நோக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு அந்த எவ்வளோ லாஸ் வரும், எவ்வளோ ரிஸ்க் வரும்னு எனக்கு தெரியலனா அந்த ட்ரேடை நான் எடுக்க மாட்டேன், அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எலிமெண்ட்டை எல்லாருமே எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிசிப்ளின் எலிமெண்ட்டுமே எல்லாருமே எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூஆர் ஸ்டார்டிங் வித் புக், ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நான் ஒவ்வொரு வீடியோவுமே நான் ஒவ்வொரு புக்கை பற்றி பேசுகிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் எந்த புக்கை எப்போ படிக்கலான்றது. ஃபஸ்ட்டு புக்கு இந்த அன்னோன் மார்க்கெட் விசார்ட்ஸாக இருக்கட்டும். ஏன்னா இந்த புக்கை படித்து முடிக்கும் போதே உங்களுக்கு என்ன புரியும்னா, எந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்கிட்டையுமே சீக்ரெட்ன்ற ஒன்றே இல்லை. எல்லாரும் அவங்களுக்கு மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஒரு ட்ரேடருக்கு ஒன்று ஒர்க் ஆகிறது இன்னொரு ட்ரேடருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். ஏன்னா இவரால் அந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸை ஃபாலோ பண்ண முடியாது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர இங்கே மார்க்கெட்டில் எல்லாமே ஒர்க் ஆகும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணுறவங்களும் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணுறவங்களும் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. ஆனால் இதில் எந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருமே தான் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு ஆர்கியூ பண்ணவே மாட்டாங்க. தான் பண்ணுறது தனக்கு பெஸ்ட்டு அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அன்னோன் மார்க்கெட் ரிசர்ச் கம்ப்ளீட்லி ஹைலி ரெக்கமெண்டட் புக் தான். ஸோ யூ கேன் கோ அண்ட் ட்ரை இட். அதே மாதிரி நான் சில புக்ஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் பிரிண்ட்டில் இருக்கும். இல்லைனா அது வரத்துக்கே வந்து ஒரு மாதம் 2 மாதம்லாம் ஆகும். அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த புக்கோட பேரை கூகுளில் போட்டு பிடிஎஃப்னு சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஏதாவது பிடிஎஃப் இருந்ததுன்னா அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி நிறைய புக் இருக்குது. நான் நிறைய இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய இன்னும் இந்தியாவுக்கு வந்து டெலிவரி ஆகாமல் இருக்கலாம். இல்லை நிறைய பழைய புக்ஸ் இருக்கலாம். அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி நான் வச்சுட்டேன்னா நான் பொறுமையாக டீட்டெயில்டாக படிப்பேன். ஏன்னா என்னால் பிடிஎஃப்பை சிஸ்டம் முன்னாடி உட்காந்து படிக்கவே முடியாது. சிஸ்டம் முன்னாடி உட்காரதே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்காது. ஆல்ரெடி ட்ரேடிங்கில் பார்த்து சார்ட்டு பார்த்து கண்ணே போச்சு. இதில் நான் திருப்பி உட்காந்து புக்கு படிக்கிறேன்னு சொல்லி 200 பேஜ் என்னால் சிஸ்டமில் படிக்க முடியாதுன்ட்டு நான் நிறைய புக்கு இந்த மாதிரிலாம் இந்த புக்ஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரேடிங் சைக்காலஜிலாம் பாருங்கள் இவ்வளோ பெரிய புக்ஸ் இதெல்லாம் ஸ்பைரல் பெயிண்டிங் பண்ணி பரவாயில்ல அந்த புக்கு காஸ்ட்டோட கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு அது ஆக்சஸே இல்லை. இங்கேருந்து வரத்துக்கு 2 மாதம் ஆகுது 3 மாதம் ஆகுது. இல்லைனா ஒரு சில புக்கெலாம் 10,000 15,000 கூட இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் எனக்கு அவ்வளோ காசுலாம் இல்லை புக்கு வாங்குறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி வச்சுருவேன். ஸோ எய்தர் நான் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கு மோஸ்ட்லி வந்து காஸ்ட் கம்பேரபிளாக அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அன்னோன் மார்க்கெட் ரிசர்ச்லாம் பெரிய காஸ்ட்லியெல்லாம் இருக்குது. அந்த புக்கெலாம் நீங்கள் வாங்கி தாராளமாக படிக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது நான் புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா அதை நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிஎஃப் அவைலபிள் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கூட படிச்சிக்கலாம். இந்த புக்கே உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலனா கூட நீங்கள் கூகுள்லேயே ஏதாவது நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கும். அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். பட் தட் இஸ் மை லாஸ்ட் அட்வைஸ். மோர் தென் ஒரு 10 யூடியூப் வீடியோவோ இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்கிற யூடியூப் வீடியோவோ பார்த்து நீங்கள் கற்றுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு புக்கில் நீங்கள் கற்றுக்கிறது உங்களோட லைஃப் லாங் அப்படியே போய் ஆழ் மனசில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிடும். ஸோ இதுக்கு டெஃபினட்டாக நம்ம எஃபர்ட் போடலாம். ஸோ இதுதான் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ இனிமேல் ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது நான் படித்த புக்கை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் விஷ் பண்ணால் யூ கேன் ஆல்சோ ஆர்டர் இட் அண்ட் ரீட் இட். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஐ வில் see you guys with some other video.